भवतु स भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। திருடர்கள் பரதனை அழைத்துக் கொண்டு போய் நரபலி கொடுக்கலாம் என்று முயற்சிக்கிறார்கள். பத்ரகாளியாக மாறி தாயார் பக்தனை திருடர்களிடத்திலிருந்து பாதுகாக்கின்றாள், காப்பாற்றுகின்றாள். வாழ்க்கை வேகமாக நகர்கிறது. ரகுகணன் என்று சொல்லக்கூடிய சிந்து சௌவீர தேசத்தினுடைய ராஜா அவனை பல்லக்கிலே சுமந்து கொண்டு போகிறார்கள். வெகு தூரம் பல்லக்கு சுமக்கப்பட வேண்டும். சுமப்பதற்கு ஆள்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இவர் அங்கே இருக்கிறார். பரதன், அந்தன சிரேஷ்டனா இருக்கக்கூடிய பரதன் எல்லோரும் சேர்ந்து அவனை பலவந்தமாக பிடித்துக் கொண்டு வந்து ரகுகணனுடைய பல்லக்கை சுமப்பதற்கு ஆக்ஞாபிக்கிறார்கள். பலவந்தமாக பாருங்கள், நிறைய சிந்திக்க தூண்டுகின்றது சாஸ்திரம். நாம் விருப்பப்படாவிட்டாலும் நம்மை நோக்கி பல காரியங்கள் வருகிறது. அந்த காரியத்திற்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாம் நினைத்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய பிராரப்தத்தின் வசத்தினாலே தான் நடக்கிறது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி.
யார் மூலமாக அது வந்தாலும் சரி, நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, இது நம்மால் ஆழமாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றால் பரதனை போல அமைதி அடைந்து விடும். இப்போ இவன் பல்லக்கு சுமக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் பரதன். பல்லக்கை சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார்கள். மனதிலே எந்த உயிருக்கும் ஹிம்சை செய்யக்கூடாதுங்கிற விரதம் உடையவன் பரதன். பூமியிலே சஞ்சரிக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற விரதம் உடைய பரதனோ தான் நடக்கக்கூடிய பாதையிலே தன்னுடைய கால் பாதமானது பூமியிலே இருக்கக்கூடிய ஜந்துராசிகளை மிதித்து அதை துன்புறுத்தக்கூடாது என்கின்ற எண்ணம் உடையவராய் பார்த்து பார்த்து நடந்து போறாராம். ஆனால் மற்றவர்களோ வேகமாக நடக்கிறார்கள். இவரால் அவ்வாறு நடக்க முடியவில்லை. பார்த்து பார்த்து நடந்து போகின்ற காரணத்தினாலே நடையிலே வேறுபாடுகள் வருகிறது, வேகத்திலே வேறுபாடுகள் வருகிறது, சுமப்பதிலே வேறுபாடுகள் வருகிறது, முன்னும் பின்னும் போகக்கூடிய காட்சியானது நிகழ்கிறது. உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய ரகுகண்ணனுக்கு அதை பெரும் இடையூறாக இருக்கிறது. சமநிலையிலே சுமந்து கொண்டு போக வேண்டியவர்கள் ஏன் இப்படி தள்ளாடி தள்ளாடி கொண்டு போகிறார்கள்? ஏற்றத்தாழ்வுடன் ஏன் இப்படி சுமந்து கொண்டு போகிறார்கள்? இந்த எண்ணம் வர வேலைக்காரர்களை, சுமந்து கொண்டு போகக்கூடிய வேலைக்காரர்களை கடிந்து கொள்கிறார். ஏன் வாகனமானது இவ்வாறு, பல்லக்கானது இவ்வாறு கோணலாகவும் மேடு பள்ளத்தோட கூடியதாகவும் முன்னும் பின்னும் சரிசமமாக இல்லாமல் ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வன் நடந்து கொண்டு போகிறீர்கள்? ராஜா நம்மை கட்டாயம் தண்டித்து விடுவார் இந்த செயல்பாட்டின் காரணத்தினாலே என்று தெரிந்து கொண்ட மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து, நாங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாகத்தான் நடக்கிறோம் ராஜாவே, தங்கள் கட்டளைப்படி நன்றாகத்தான் நாங்கள் சுமக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்பொழுது நியமித்திருக்கிறீர்களே ஒருவர், அவர்தான் வேகமாகவும் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார், சுமப்பதும் சரியான முறையிலே இல்லை. ஆகையினாலைத்தான் இந்த ஏற்றத்தாழ்வானது வந்து கொண்டிருக்கிறது. இவன் ஒருவனால் நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இவன் சரியாக செயல்படாத காரணத்தினாலே நாங்களும் இப்பொழுது இந்த கஷ்டத்துக்கு ஆள்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கும் உங்களால் தண்டனை கிடைக்கப் போகின்றது என்று அவர்கள் சொல்ல, இப்பொழுது ரகுகணன் பரதனின்பால் கோப ஆவேசப்படுகிறார். என்னுடைய கோபத்தை முழுக்க பரதனிடத்திலே சேர்க்கின்றார். ரகுகனிடத்திலே பேச ஆரம்பிக்கின்றார். ஏன் களைப்புற்றிருக்கின்றாயா? ஆமாம் என்று கூறுகிறார். களைப்பு என்பது இருக்கின்றது, சோர்வு என்பது இருக்கின்றது. நீ சுமந்து கொண்டு வந்த காரணத்தினாலே உனக்கு நிச்சயமாக கஷ்டம் என்பது ஏற்பட்டிருக்கும். நீ உடல் அளவிலே வலிமை உடையவனாகவும் இல்லை, நன்றாக உடல் ஆரோக்கியத்துடன் கூடியவனாகவும் இல்லை. பருமனாகவோ, உடல் கட்டு உடையவனாகவோ, வலிமை உடையவனாகவோ நீ இல்லை. உன்னுடைய தோற்றத்தை பார்த்தால்
விருத்தமான நிலையிலே இருக்கின்றது. வயோதிக நிலை அடைந்தவனாய் இருக்கின்றாய். உன்னை போல மற்றவர்கள் யாரும் இங்கே அவ்வாறு இல்லை. உன்னை பார்க்கின்ற நேரத்திலே மற்றவர்களுடைய செயல்பாட்டிலிருந்து உன்னை பார்க்கின்ற நேரத்திலே நீ எல்லா வகையிலும் ஏற்புடையவனாக நீ இல்லை. ஆகையினாலே உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கின்றது. ஆகையினாலே கவனமாக எல்லோரோடும் சேர்ந்து பல்லக்கை கவனமாக சுமந்து கொண்டு வா என்று கடிந்து கொண்டு மீண்டும் பல்லக்கை சுமக்க உத்தரவு போடுகின்றார். மனதிலே நினைக்கின்றாராம் பரதன். அவருடைய மனதிலே நினைவானது வருகின்றதா? அறியாமையினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. அறியாமையினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, ஒருவன் பல்லக்கு சுமக்கக்கூடிய இடத்துல இருக்கின்றான், ஒருவன் பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கின்றான். ஒருவனுக்கு செல்வம் அதிகமாக இருக்கின்றது, ஒருவனுக்கு வறுமை அதிகமாக இருக்கின்றது. இது எல்லாம் கர்ம வசத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடியவை. இந்த இடத்துல எனக்கு எவ்வகையிலும் என்னை இப்படி சுமக்க வைக்கிறார்களே என்று வருத்தமோ, இவர்கள் இவ்வாறு சுமக்கக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டு நிறைய பொருள்களை எல்லாம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மோகமோ பொறாமையோ எதுவும் என்னுடைய மனதில் இல்லை. காரணம் என்னவென்றால், என்னுடைய பிறவி இது கடைசி பிறவி, இது கடைசி. இனிமேல் எனக்கு எவ்வகையிலும் பிறவி வரப்போவது இல்லை. ஆகையினாலே இந்த உடலிலே, இந்த உருவத்தின்பால் இவர்கள் சொல்லுவதைப் போல நான் பலகீனமானவனாக, வலிமை இல்லாதவனாக, சோர்வு உடையவனாக, கிழத்தன்மை உடையவனாக என்று என்னை எல்லாம் ஏளனம் செய்தாலும் கூட இந்த உருவத்தின்பால் எவ்வகையிலும் எனக்கு அபிமானம் இல்லை. நான் எனது என்கின்ற அபிமானம் இல்லாதவராய் எப்படி இருக்கிறாராம்? பிரம்ம பூதஹா தூஷ்ணீம் பூர்வவது ஷிபிகாம் உவாக. பிரம்மஸ்வரூபத்திலேயே லயித்தவராய் தூஷ்ணி மௌனமாக இருந்து கொண்டு விட்டு எந்த பதிலையும் சொல்லாமல் மீண்டும் எதை பற்றியும் ரகுகணத்திலே பேசாமல் முன்பு போலே மீண்டும் பல்லக்கை சுமக்க ஆரம்பிக்கின்றார். மீண்டும் பல்லக்கு அதே நிலையிலே தடுமாற ஆரம்பிக்கின்றது. மீண்டும் கீழே இறங்கி ரகுகணர் அந்தனராக இருக்கக்கூடிய பரதனிடத்திலே பேச ஆரம்பிக்கின்றார். நீ உயிருடன் இருந்தும் இறந்தவனாகவே கருதப்படுகிறாய். என்னுடைய வாக்கை நீ மீறக்கூடியவனாய், எஜமானனுக்கு நீ கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கின்றாய். உனக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன். உனக்கு எவ்வளவு கௌரவம், எவ்வளவு பெரிய மதம் உனக்கு. உன்னுடைய மதத்தை போக்குவதற்கு உனக்கு தண்டனை தான் சரியான வழி. அப்பொழுதுதான் உண்மையான நிலையை அடைவாய் என்று ரகுகணன் பரதனிடத்திலே கடிந்து கொள்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பரதன் ரகுகணனிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். தமோகுணமும்
ரஜோகுணமும் கூடியிருக்கக்கூடிய ரஜசா தமசா அணுவித்தேன மதேன. ரஜோகுணம் மலம் அழுக்கு, தமோகுணம் மயக்கம். இந்த இரண்டின் மூலமாக உன்னுடைய மனதிலே இப்பொழுது மதம் என்பது, கர்வம் என்பது தோன்றியிருக்கின்றது. அதனாலே நீ எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் நரதேவ அபிமானம், நான் ராஜா என்கின்ற தற்பெருமையானது உனக்கு இருக்கிறது. ஆகையினாலே உன்னை நீ எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் பண்டித மானினம், உன்னை பெரிய அறிவாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய், மெத்த படித்தவனாக உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு பட்டம் வாங்கிவிட்டு ஒரு வேலையிலே அமர்ந்து விட்டால் நமக்கு எல்லாமே தெரியும், எல்லா அறிவுமே வந்துவிட்டது, நாம் எல்லாவற்றுக்கும் தகுதி உடையவர்களாக நம்மை நாம் நினைத்துக் அந்த பதவியும் அந்த பணமும் கொடுக்கக்கூடிய மதம் நம்மை எல்லாமே கற்றுக்கொண்டு விட்டதாக நம்மை நினைக்க தோன்றுகிறது. கர்வம், ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய மோகம், மயக்கம், அழுக்கு, தன்னை ராஜாவாக நினைத்துக் கொண்டு, தற்பெருமையாக நினைத்துக் கொண்டு, தன்னை பெரிய அறிவாளியாக நினைத்துக் கொள்கின்றான். அதனால என்ன நடக்கின்றதாம்? திரஸ்கிருதாக, திரஸ்கிருதாக சேஷ பகவத் பிரிய நிகேதனம். இப்பேற்பட்ட கர்வமும் மோகமும் அழுக்கும் உடையவன் தன்னை பண்டிதனாக நினைத்துக் கொண்டு பகவானுடைய அடியவர்களை வெறுப்பவனாய் இவன் ஆகிறான். பகவானுடைய பக்தர்களை வெறுக்கக்கூடியவனாக இவன் ஆகிறான். இது இயல்பா மனதிலே வந்து விடுகிறது. ஆகையினாலே இந்த செயல்பாடு உடைய ஏவம், இவ்வாறு இவ்வண்ணம் தர்மத்துக்கு விரோதமாக பேசக்கூடிய அபத்தம் பாஷமானம் அப்படி அபத்தமாக பேசக்கூடிய இந்த ரகுகணன் என்று சொல்லக்கூடிய ராஜா இந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரம்ம ஞானியாக இருக்கக்கூடிய பரதன் பிரம்மபூதா சர்வபூத சுகிருத ஆத்மா யோகேஸ்வரஹா, எல்லா உயிரினங்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய யோகிகளுக்கெல்லாம் யோகியாக இருக்கக்கூடிய பரம பாகவதனாக இருக்கக்கூடிய பரதன் ராஜாவை பார்த்து ஆச்சரியமூட்டக்கூடிய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தையானது நிச்சயமாக ரகுகணனால் இவரிடத்திலிருந்து எதிர்பார்த்திருக்கவே முடியாது. பார்ப்பதற்கோ ஒரு பிக்ஷைக்காரனை போல, ஒரு பைத்தியத்தை போல, எந்த லட்சணமும் இல்லாத ஒருவனிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு ஞானமானது, ஒரு உபதேசமானது ரகுகணனுக்கு கிடைக்கிறது. ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்கள், என்ன அழகான உபதேசம் பாருங்கள். ஏ வீர ராஜாவே, கொஞ்சம் கேளும்.
பர்த்துகு பாரஹா, சுமப்பவனுக்கும் பாரம் என்பது உண்டு. இதை முதல்ல புரிந்து, யார் சுமையை சுமக்கினானோ அவனுக்கும் சுமை உண்டு, பாரம் என்பது உண்டு. பர்த்ருகு பாரஹா. அப்படி இருக்கின்ற நேரத்திலே சஹா, அது மே எதிஸ்யார், அது எனக்கு இருக்குமாயின், கந்துஹு அதிகம்யம் அத்வா யதிஸ்யார், செல்பவனுக்கு சென்று அடைய வேண்டிய மார்க்கம் இருக்குமாயின், சுமப்பவனுக்கு சுமை உண்டு, அதே போல செல்பவனுக்கு சென்று அடைய வேண்டிய மார்க்கம் இருக்குமாயின், எங்கே சென்று அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், அந்த சென்று அடைய வேண்டிய இடமானது ஒருவனுக்கு இருக்குமாயின், துவயா உதித்தம், உன்னால் கூறப்பட்டது, வியக்தம் விப்ரலப்தம், அது நிச்சயமாக உண்மை. நீ என்ன சொன்னாயோ அது உண்மை. என்ன சொன்னாய் நீ? பீவா இதி ராசவ் ந விதாம் பிரபாதா, பருத்தவன் மெலிந்தவன் என்று நீ கூறுகின்றாயே, பருத்தவன் மெலிந்தவன், குண்டானவன் ஒல்லியானவன், குட்டையானவன் நெட்டையானவன், வயோதிகமானவன் இளமையானவன் என்றெல்லாம் உன்னால் சொல்லப்பட்டதே, அவ்வாறு கூறப்பட்ட உன்னுடைய வார்த்தைகள் சேத்தன வஸ்துவிடம், ஆத்மாவிடத்திலே நபிதாம் பிரபாதம், வாதம் செய்யக்கூடியவர்கள், பிரபாதம் சிறப்பாக அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவாளிகளிடத்திலே அவர்கள் இவ்வாறு பேசுவது இல்லை. நபிதாம், விதாம் அறிவாளி, ந பிரபாதகா, இவ்வாறு அவர்கள் பேசுவது. எதை நீ சொல்லக்கூடிய பருத்த உடல், மெலிந்த உடல், வயோதிகமானவன், இளமையானவன் எல்லாம் முன்னால் சொல்லப்படுகின்றதே, அவை உடலுக்கு உண்டான தர்மமே தவிர ஆத்மாவுக்கு உண்டான தர்மம் என்று அறிவாளிகளால் ஒரு காலத்திலும் சொல்லப்படுவதில்லை. ஆத்மாவுடைய நிலையிலிருந்து பார்த்தால் எந்த ஏற்றத்தாழ்வும், உடல் நிலையிலிருந்து பார்த்தால் பாரம் என்பது உண்டு. ஆத்மாவுடைய நிலையிலிருந்து பார்த்தால் எந்த பாரமும் ஆத்மாவுக்கு இல்லை. செல்பவனுக்கு சென்று அடைய வேண்டிய மார்க்கமானது இருக்குமாயின், உடலை கொண்டு சென்று அடைய வேண்டிய மார்க்கம் இருக்குமாயின், இப்பொழுது உடல் நிலையிலிருந்து பார்த்தால் பாரம் சுமப்பவர், பாரம் உடையவர், நிச்சயமாக அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் ஆத்மாவுடைய நிலையிலிருந்து பார்த்தால் எந்த பேதமும் இல்லை. அறிவாளிகளால் அவ்வாறு பேசப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு, உடல் பருத்து இருக்கின்ற தன்மை, உடல் மலிந்திருக்கின்ற தன்மை, நோய், மனோவியாதி
பசி, தாகம், பயம், சண்டை, விருப்பு, மூப்பு, உறக்கம், துக்கம், கோபம், அகங்காரம், மதம், கவலைகள், இது எல்லாமே தேகத்துக்கு உரியவையே தவிர ஆத்மாவுக்கு உரியவை. இந்த மேலே சொல்லப்பட்ட எது ஒன்றிலும் எனக்கு அபிமானம் என்பது இல்லை. ஆகையினாலே இவை எதுவும் எனக்கு கிடையாது. நீ உடலிலே அபிமானம் வைத்திருந்தால் இதெல்லாம் உனக்கு உண்டு. உடல் மெலிந்திருத்தல், உடல் பருத்திருத்தல், உடல் நோய்வாய்ப்பட்டிருத்தல், உடல் பசியுடன் இருத்தல், தாகத்துடன் இருத்தல், மனதளவிலே கவலையுடன் இருத்தல், ஆசையுடன் இருத்தல், பயத்துடன் இருத்தல், சண்டையுடன் இருத்தல், விருப்பு வெறுப்புடன் இருத்தல், மதம் கொண்டிருத்தல், இதெல்லாம் உடலிலே 3 உடலிலே அபிமானம் கொண்டால் இவை எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கோ இந்த 3 சரீரத்திடத்திலும் அபிமானம் இல்லை, கர்த்திருபாவத்திலும் அபிமானம் இல்லை. ஆகையினாலே எனக்கு நீ சொல்லக்கூடிய எந்த ஒன்றும் என்னை பாதிப்பது கிடையாது. ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். எதிர்பார்க்கவில்லை ரகுகணம். நாம் இவனை சாதாரணப்பட்டவன் என்று நினைத்தால் உயர்ந்த வேதாந்த கருத்தை பேசுகிறாரே. இன்னும் என்னதான் இவரிடத்திலிருந்து வரப்போகின்றது என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ராஜன், ஒரு அரசன் உடல் இருக்கின்ற நேரத்திலேயே உடலுக்கு 6 விதமான தர்மங்கள் இருக்கிறது. அஸ்தி, ஜாயதே, வர்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யதி என்கின்ற மாறுபாடுகள் அத்தனையும் உடலுக்கு இருக்கின்றது. உடல் இருக்கக்கூடிய காலத்திலேயே உடலானது இறந்திருக்கக்கூடிய தன்மை என்றால் மாறுபாடு கொண்ட உடலை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு உலகத்திலே ஒரு பொருள் தோன்றிவிட்டது என்றால் அது அழிவை நோக்கித்தான் போகிறது. ஆதி அந்தம் என்பது அதற்கு உண்டு. பகவான் சொல்றார் கீதையில அர்ஜுனன்ட்ட, நீ எதை குறித்து அழிகின்றாயோ அந்த பொருள் தோன்றி இருக்கிறது, ஆகினாலே அது அழிந்தாக வேண்டும். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே நத்வம் சோச்சிதும். ஓ ஆதி அந்தம், பிறப்பு இறப்பு என்பது சரீரத்திற்கு உண்டு. இதை நீ அறிவாய் அல்லவா? அப்படி இருக்கின்ற நேரத்திலே உன்னுடைய உடலை சுமப்பது என்பது என்னுடைய விதி. நீ அந்த பல்லக்கிலே அமர வேண்டும் என்பது உனக்கு விதி. அப்ப நீ ராஜாவாக இருந்து அந்த பல்லக்கிலே அமரக்கூடிய இடத்துல இருக்கிறாய், நான் சுமக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன். இது இரண்டும் விதிவசத்தால் ஏற்பட்டவை. வேலைக்காரன், எஜமான் என்று சொல்லக்கூடிய தன்மை எல்லாம் விதியின் வசத்தாலே வந்திருக்கிறே தவிர இது மாறலாம். சுமப்பவன் அமரக்கூடிய இடத்துக்கு போகலாம், அமரக்கூடியவன் சுமக்கக்கூடிய இடத்துக்கும் வரலாம். இதெல்லாம் விதியின் வசத்தினாலே நடக்கக்கூடியவை. புரிந்து கொள்றதுனா ஆத்மாவுடைய தன்மையிலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே உலகத்திலே எந்த
எந்த வேற்றுமையும் இல்லை. ராஜா, பிரஜைகள், வேலைக்காரன், எஜமானன், இந்த வேதம் எல்லாம் ஆத்மாவுடைய நிலையிலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே கிஞ்சித்தார். வேற்றுமை மனப்பான்மை எங்கிருந்து வருகிறது? பேசக்கூடியவர்கள் தான் வேற்றுமை உணர்வோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகாயத்தேவ சத்தியம். சப்தத்திலிருந்துதான் விகாரம் வருகிறதே தவிர சப்தத்தை நீக்கிவிட்டால் அங்கே இருப்பது ஒரே ஒரு பொருள். நான் அந்த மாதிரி எந்த பேதத்தையும் பார்க்கவில்லை. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் ஆளுபவன் அடக்குபவன் என்று. நீ ஆளுபவனும் அல்ல, நாங்கள் அடக்கப்பட வேண்டியவர்களும் அல்ல. எங்களை நீங்கள் ஆள வேண்டிய இடத்திலும் இல்லை, நாங்கள் அடங்கி போக வேண்டிய இடத்திலும் இல்லை. இதெல்லாம் வேற்றுமை பாவம் என்பது அஞ்ஞானத்தினாலே உண்டான சப்தத்தினாலே வரக்கூடிய வேற்றுமையை தவிர நான் கிஞ்சித்தளவும் என்னிடத்திலே யாரொரு இடத்திலும் நான் வேற்றுமையை பார்க்கிறேன். சொல்லிட்டு சொல்றார் பாருங்கள். ஸ்வசம்ஸ்தாம் கதஸ்ய, ஸ்வசம்ஸ்தா ஸ்வஸ்தம் தன்னிடத்திலேயே தான் முழுமையாக சென்று நிலை பெற்றிருக்கக்கூடிய எனக்கு உலகமானது என்னை எப்படி பார்க்கிறது? உன்மத்தகா மத்தகா ஜடவத், பைத்தியக்காரனை போல, மதம் பிடித்தவனை போல, அறிவீனனை போல உலகமானது என்னை பார்க்கிறது. இப்பேற்பட்டவர்கள், பைத்தியம் பிடித்தவர்கள், மதம் பிடித்தவர்கள், அறிவீனர்கள் எப்படி பொருளை பொருளாக மதிக்க மாட்டார்களோ அதே போல நானும் இந்த உலகத்தையும் இந்த தேகத்தையும் எக்காரணத்தை கொண்டும் மதிப்பதில்லை. காரணம் நான் என்னுடைய சுரூபத்திலேயே ஸ்வசம்ஸ்தாம் கதஸ்யே, ஏற்கனவே எனக்கு தண்டனை கிடைத்து விட்டது. எதனால்? பிரமத்தஸ்ய, அஜாக்கிரதையின் காரணத்தினாலே எனக்கு நானே தண்டனையை கொடுத்துக் கொண்டு விட்டேன், ஒரு பிறவியை எடுத்துக் கொண்டு விட்டேன். அந்த தண்டனைக்கு மேலே உன்னால் கொடுக்கப்பட போகின்ற தண்டனை எனக்கு என்ன செய்ய விட முடியும்? அது எப்படி இருக்குடா என்றால், ஏற்கனவேயே பிசைந்த மாவை பிசைந்தால் எப்படி இருக்குமோ அதே போல உன்னுடைய செயல்பாடு என்பது இருக்கிறது. ஏற்கனவே பிரமத்த நிலையிலே கவனக்குறைவின் காரணத்தினாலே எனக்கு நானே சரீரத்தை எடுத்துக்கொண்டு விட்டேன். இனிமேல் நீ கொடுக்கக்கூடிய தண்டனை அதற்கு மேற்பட்டு என்ன கிடைக்கப் போகிறது எனக்கு? இதை சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அழகான ஒரு உபதேசமானது கிடைக்க, தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் ஊழ்வினை பயன், என்னால் நான் ஏற்படுத்தி கொண்ட ஊழ்வினை பயன். இதுல யாருக்கும் எவ்வகையிலும் சம்பந்தம் என்பது என்று சொல்லிவிட்டு தன் சொரூபத்திலேயே உபசமசீலாகா, மனசாந்தி கொண்டவராய் தன் சுரூபத்திலேயே ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு உபரத அநாத்மியம் நிமித்த முனிவரகா,
முழுக்க முழுக்க அஞ்ஞானமானது இவரை விட்டு நீங்கிய நிலையிலே ஒரு முனிவரை போல, முனிவரகா, முனிவரன் முனிவருடைய நிலையிலே இருக்கக்கூடிய ஜடபரதர் ராஜாவினுடைய பதிலையை வாங்கிக் கொண்டு திருப்பி ராஜாவுக்கே பதிலை கொடுத்து விட்டு ஊழ்வினையின் பயனின் காரணத்தினாலே எது ஒன்றும் அதன் பிறகு ராஜாவிடத்திலே பேசாமல் மீண்டும் பல்லக்கை சுமப்பதற்கு தயாராகிவிட்டார். பல்லக்கை சுமந்து கொண்டு போகிறார். இந்த உபதேசமானது ரகுகணனுக்கு கிடைக்க அதை மனதிலே அசை போட்டுக் கொண்டே அந்த பல்லக்கிலே அமர முடியாத நிலைக்கு வருகிறார். உத்தமமான ஞானமானது தனக்கு கிடைக்கும். தான் எந்த ஞானத்தை அறிய வேண்டுமோ அந்த ஞானமானது தனக்கு கிடைக்கும். அதனுடைய வெளிப்பாடு என்ன? அஞ்ஞானம் நீங்கியவராக. மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் நீங்கிவிட்டது. இந்த பிராமணனுடைய வாக்கை கேட்டு அஞ்ஞானம் நீங்கிய காரணத்தினால் ராஜா என்கின்ற கர்வமானது நீங்கிவிட்டது. வேகமாக பல்லக்கை விட்டு கீழே இறங்கி வந்து முனிவரனாக இருக்கக்கூடிய பரம பாகவதனாக இருக்கக்கூடிய ஞான சுரூபத்திலே இருக்கக்கூடிய ஜடபரதனிடத்திலே மன்னிப்பு கோருகின்றார். காலடியிலே தன்னுடைய தலையை வைத்து சிரசா பாதமூலம் உபஸ்ருதா உவாச, நெடுஞ்சானாக கீழே கிடந்து தன்னுடைய தலையை கொண்டு போய் அவருடைய பாதத்திலே வைத்து நமஸ்காரம் செய்து அவரிடத்திலே கூற ஆரம்பிக்கின்றார். வரிசைய கேள்வியெல்லாம் கேட்கிறார். கஸ்துவம் நிகூடஹா சரசி விஜானாம் பிபர்ஷிஹி சூத்ரம் கதமோ அவதூதஹ கஸ்யாசி புத்ரத்ய இகாபி கஸ்மாத் க்ஷேமாய நக்ஷேதசி நோத சுக்லஹா. கஸ்துவம் துவம் கஹா, நீங்கள் யார் சுவாமி? ஏன் இப்படி நிகூட உங்களை மறைத்துக் கொண்டு சரசி வாழ்கிறீர்கள்? உங்களுடைய உண்மையான சொரூபத்தை மறைத்துக் கொண்டு ஏன் இவ்வாறு வாழ்கிறீர்கள்? யார் நீங்கள்? உங்களுடைய உடம்பிலே பார்த்தால் விஜானாம் சூத்திரம் விபர்ஷி, இருவிரப்பாளர்களுக்கு உண்டான அடையாளமாக சூத்திரம் பூணூலானது போடப்பட்டிருக்கின்றது. பூணூல் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். யார் நீங்கள்? கதமோ அவதூதா, தத்தாத்திரேயர் முதலாக இருக்கக்கூடிய அவதூதர்கள் இருக்கின்றார்களே, அதிவர்ணாசிரமிகள், அவர்களா நீங்கள்? யார் நீங்கள்? கஸ்யாசி, யாரை சேர்ந்தவர்கள் நீங்கள்? குத்திரத்தியே, எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? எங்கு உள்ளவர்கள்? இங்கே இங்கே அபி கஸ்மாத் க்ஷேமாயே, யாது காரணத்தை பின்பற்றி இங்கே நீங்கள் வந்துள்ளீர்கள்? எதற்காக இங்கே வந்து? யாது காரணத்துக்காக இங்கே நீங்கள் வந்துள்ளீர்கள்? நீங்கள் யார்? யாருடையவர்கள் நீங்கள்? எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? என்ன நன்மையின் பொருட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள்? ஏன் உங்களை மறைத்துக் கொண்டு வாழ்கிறீர்கள்? அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்கப்படுகின்றது. உடனடியாக ரகுகணன் தான் அந்தனரை அவமதித்து விட்டோம் என்கின்ற அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்துவிட்டு சொல்கிறார், நான் யார் ஒருவனுக்கும் பயப்படுவதில்லை.
தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்திற்கும் கூட நான் பயப்படுவது, பரமசிவனுடைய சூலாயுதத்திற்கு கூட நான் பயப்படவில்லை, யமனுடைய தண்டாயுதத்துக்கு கூட நான் பயப்படுவதில்லை. அக்னி, சூரியன், சந்திரன், காற்று, குபேரன் இவர்களுடைய அஸ்திரத்திற்கு கூட நான் பயப்படவில்லை. ஆனால் பிராமண வம்சத்தை அவமதித்து விட்டேனே, ஆகினாலே மிகவும் நடுங்குகிறேன். ஆகையால் கூறுங்கள், யார் நீங்கள்? ஏன்னா இப்பொழுது இந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு அவருக்கு புரிந்து விட்டது. அசங்கா, பற்றற்று நீங்கள் இருக்கிறீர்கள். நிகூட விஞ்ஞான வீரியா, உங்களை முழுமையாக மறைத்துக் கொண்டு, ஞான சக்தியை முழுமையாக மறைத்துக் கொண்டு, நிகூட விஞ்ஞான வீரியா, விசேஷமாக ஞானம் உடையவராய், அந்த ஞான பலத்துடன் கூடியவராய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உலகத்துக்கு உங்களை பார்க்கின்ற நேரத்தில் ஜடவத், ஒரு அறிவீனனை போல நீங்கள் இருக்கிறீர்களே. உங்களுடைய பலமோ அபாரக, எல்லையற்ற மகிமையுடையவராக நீங்கள் இருந்து கொண்டு கூட ஒரு ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு மூடனை போல நீங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஓ சாதுவே, நீங்கள் கொடுத்த அந்த உபதேசமானது எங்களால் மறக்க முடியவில்லை. அவ்வளவு நேரடியான உபதேசத்தை கொடுத்து விட்டீர்கள். யார் நீங்கள்? தயவு செய்து சொல்லுங்கள். உங்களை பார்த்தால் ஒரு முனிஸ்ரேஷ்டனாக தெரிகின்றது. குருவாக உங்களை வரிக்கின்றீர்கள். நீங்கள் யார் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரே ஒரு உபதேசம் தான், காட்சியே மாறிவிட்டது. ரகுகுணன் இவ்வாறு கேட்க, மீண்டும் அந்தனராக இருக்கக்கூடிய, ஞானியாக இருக்கக்கூடிய பரதன், ஜடபரதன் உபதேசம் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். ஓ அரசனை, வேதத்தினுடைய முதல் பகுதி முழுக்க முழுக்க ஒரு ஜீவனுக்கு கர்மத்தினுடைய விளைவை கொடுத்து ஒரு ஜீவனை மீண்டும் மீண்டும் மோகத்திலும் கர்வத்திலும் கொண்டு போய் ஒரு ஜீவனை தள்ளுகிறார். வேதத்தினுடைய முதல் பகுதியிலே எந்த ஒரு இடத்திலும் ஞான விசாரமானது தெளிவாக தென்படுவது. ஆனால் மனிதர்கள் அந்த முதல் பகுதியவே முழுக்க தன்னுடைய வாழ்க்கை முழுக்க செய்து கொண்டு அதிலேயே மோகம் கொண்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். அது எப்பேற்பட்ட விளைவை கொடுக்கிறது? கனவை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு விட்டு சொல்கிறார், கனவு எப்படி உண்மை அல்லவோ, ஒரு க்ஷணப்பொழுது இருந்து விட்டு அது உடனடியாக அழிந்து விடுகிறதோ, அதே போல கிரகமேதி சௌக்கியம் ந ஸ்வயம் ஹேய அனுமிதம் ஸ்யாத்.
இல்லற வாழ்க்கை முறை என்பது அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் கடைசியிலே ஒரு மனிதனுக்கு துன்பத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கிறது. இதை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோ கேட்டோ தான் அனுபவித்தோ யூகத்தின் அடிப்படையிலோ இந்த அனுபவங்களை ஒருவன் தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தானேயானால் ஏற்பட்டவர்களுக்கு சாக்ஷாத் தத்துவ கிரகணாயே ந சமாசன். தத்துவ கிரகணம், ஆத்மாவுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அது அவர்களுக்கு அவ்வளவு சுலபம். அவர்கள் அந்த உண்மையை கிரகித்துக் கொள்ளுதல், புரிந்து கொள்வது கடினமே. மனிதர்கள் உண்மையை நோக்கி வருதல் என்பது எங்க இருப்பார்கள்? யாவன் மனோரஜசா பூருஷஸ்ய சத்வே நவா தமசா வானுருத்தம் சேதோபிராஜுதிபிஹி ராதனோதி நிரங்குஷம் குஷலம் சேதரம் வா. எவ்வளவு காலம் மனிதர்கள் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் சத்துவகுணத்திலும் மனமானது முழுக்க முழுக்க ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு அந்த வாசனைகளுக்கு ஏற்ப ஜீவன் ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் கொண்டு திரும்ப திரும்ப என்ன பண்ணுகின்றான்? நல்வினையோ தீவினையோ இரண்டு விதமான வினைகளை திரும்ப 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 சேர்த்து போகிறான். அதனுடைய வெளிப்பாடு என்ன? மீண்டும் மீண்டும் இவனுக்கு சரீரத்தினுடைய பிறப்பு, மீண்டும் 24 தத்துவத்துக்குள்ளே வாசம், மீண்டும் மரணம், மீண்டும் ஜனனம். இப்படி அவனுடைய வாழ்க்கை முறை முழுமையாக இதை அறிந்து கொள்வதற்கு நீ தயாராக இல்லை என்றால் வீணான கர்வத்துடனும் அபிமானத்துடனும் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் மீண்டும் சரீரத்திடத்திலே அபிமானம் கொண்டு மீண்டும் மீண்டும் உலகத்தை நோக்கி பேர்பட்ட மனம்தான் பந்தத்துக்கும் காரணமாக இருக்கிறது. பேர்பட்ட மனம்தான் மோட்சத்துக்கும் காரணமாக இருக்கிறது. ஆகையினாலே மனதை எதிரிடத்திலே நான் வைக்க மீண்டும் மீண்டும் உலகத்து பொருள்களிடத்திலே கொண்டு போய் மனதை வைக்கப் போகிறீனா அல்லது ஆத்மாவிடத்திலே கொண்டு போய் மனதை வைக்கப் போகிறீனா? இதை சொல்லிவிட்டு சொல்றார், க்ஷேத்ரஜ்ஞ ஆத்மா புருஷா புராணஹா. நேரடியா ஆத்மாவுடைய சுரூபத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறார். க்ஷேத்ரஜ்ஞ ஆத்மா புருஷ புராணஹா சாக்ஷாத் ஸ்வயம் ஜோதிரஜ பரேஷஹ நாராயணோ பகவான் வாசுதேவ ஸ்வமாயயாத்மன் அவதீயமானஹ. சாக்ஷாத் க்ஷேத்ரஜ்ஞா, ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை நேரடியா வர்ணிக்கிறார். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்திரம் என்றால் நிறைய பொருள் இருக்கு.
நம்ம நேரடியா ஒரு பொருளுக்கு வந்துருவோம். ஷரீரம். க்ஷேத்திரம் என்றால் ஷரீரம். க்ஷேத்ரஜ்ஞ என்றால் அந்த ஷரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞானி அல்லது ஆத்மா. ஞ என்றால் ஞானம், ஜானாதி, அறிபவன். க்ஷேத்திரத்தை அறிபவன் யாரோ அவனுக்கு பேர் க்ஷேத்ரஜ்ஞன் என்று. இப்ப ஷரீரத்தை அறிபவன், ஷரீரத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் யார் அறிபவராக இருக்கிறாரோ அவர் பேர் க்ஷேத்ரஜ்ஞன். அப்போ ஆத்மா இங்கே க்ஷேத்ரஜ்ஞனாக ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் ஒன்றே ஒன்றுதான். அதனால்தான் பகவான் கீதையில சொல்லுவார், க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. க்ஷேத்திரம் பல, க்ஷேத்ரஜ்ஞன் ஒருவனே. சர்வக்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம், என்னை க்ஷேத்ரஜ்ஞன் ஒருவனாக அறிந்து கொள், நான் ஒருவனே இருக்கின்றேன். அப்ப இங்க க்ஷேத்ரஜ்ஞன் யாரு அப்படின்னா ஜீவன் தான் க்ஷேத்ரஜ்ஞன். ஜீவன் வேற, ஆத்மா வேற அல்ல. ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய அறிபவன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த அறிபவன் யாரு? நான் தான். இப்ப நான் அறிபவன் என்று சொன்னால் என்னை போல அறியக்கூடியவர்கள் வேறு வேற அறிகிறார்களா? இல்ல, ஒரே ஒரு அறிபவன் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல க்ஷேத்ரஜ்ஞன் இஸ் ஈக்குவல் டு ஜீவன். ஜீவன் யாரு? க்ஷேத்ரஜ்ஞன் இஸ் ஈக்குவல் டு ஜீவன், ஆத்மா. அப்ப அறிபவன் வேறு, ஆத்மா வேறு அல்ல. எப்படி நாங்கள் இதை புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவு என்பது நம்மிடத்திலிருந்து தோன்றக்கூடியது. அந்த கனவுல காண்பவன் நான் இருக்கிறேன், காணக்கூடிய அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விதவிதமான காட்சிகளை எல்லாம் அங்கே நான் பார்க்கிறேன். இந்த பார்ப்பவன் விதவிதமான காட்சிகளை எல்லாம் தோற்றுவித்து, விதவிதமான கதாபாத்திரங்களை தோற்றுவித்து, அத்தனை கதாபாத்திரங்களுக்கு உள்ளும் அறிபவனாக இருப்பவன் யாரு? நான் ஒருவனே. நான் தான் மலையை தோற்றுவித்தேன், நான் தான் கடலை தோற்றுவித்தேன், நான் தான் மரங்களை தோற்றுவித்தேன், நான் தான் பறவைகளை தோற்றுவித்தேன், நான் தான் காடுகளை தோற்றுவித்தேன், நான் தான் மழையை தோற்றுவித்தேன், நான் தான் மனிதர்களை தோற்றுவித்தேன், நான் தான் கடவுளை தோற்றுவித்தேன். எல்லாத்தையுமே நான் தான் தோற்றுவித்தேன். அவ்வளவும் நான் ஒருவனாகத்தான் இருக்கிறேன். ஆனா அங்க நமக்கு எதுவரைக்கும் அந்த அனுபவம் தெரியறதில்லை. விழிப்பு நிலைக்கு வருவதுகின்ற வரைக்கும் நமக்கு அந்த உண்மை தெரியறதில்லை. நான் வேறு, அது வேறு, நான் வேறு, அது வேறு சொல்லி அங்கே நான் தோற்றுவித்த ஆலயம், இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம், அதுல இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி, அதை தொழக்கூடியவனாக நான் இருக்கிறேன். எனக்கு ஆராதிப்பதற்காக இருக்கக்கூடிய புரோகிதாகவும் நானே இருக்கிறேன். எல்லாமே நான் தான். ஆனால் எப்பொழுது அது நான் ஒருவன் தான் எப்பொழுது தெரியும்? எப்பொழுது நான் விழித்துக் கொள்கின்றேனோ அப்பொழுது என்னால் தைரியமா சொல்ல முடியும், நான் ஒருவன் தான் இருந்தேன், இப்பொழுதும் நான் ஒருவன் தான். அதே போல இந்த உலகம் என்பது எப்படி என்னுடைய கற்பனை உலகம் என்பது பொய்யோ, அது மனதால் தோற்றுவிக்கப்பட்டதோ, அதே போல இந்த உலகம் பரமாத்மாவுடைய மனதால், மாயையால் தோற்றுவிக்கப்பட்டது. அதை தோற்றுவித்தவன் அந்த மனதுக்குள்ளே ஒருவனாகவே இருக்கிறார். அவர் யாரு? க்ஷேத்ரஜ்ஞம். க்ஷேத்ரஜ்ஞ ஆத்மா. ஒரே ஒரு அந்த இடத்துல க்ஷேத்ரஜ்ஞன் என்றால் ஜீவனே க்ஷேத்ரஜ்ஞனாகவும் இருக்கிறார்.
அதே அந்த க்ஷேத்ரஜன் ஆத்மாவாக எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஆத்மாவாக அந்த ஜீவனே, அந்த பரமாத்மாவே இருக்கிறார். எல்லாருடைய குகைக்குள்ளும் ஆத்மாவாக இருப்பதும் அவரே. மூன்றாவது புருஷா, ஒவ்வொருத்தருடைய புரி சரீரத்துக்குள்ளும் யார் ஒருத்தர் வியாபித்து இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஆத்மா, புருஷன். முதல்ல பாத்தீங்கன்னா க்ஷேத்ரஜன் அறிபவர், ஆத்மா யார் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறாரோ அவர் ஆத்மா, யார் புருஷன் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறாரோ. நாலாவது பூரணகா, இந்த நாளும் சேர்ந்து ஆத்மாவுடைய சொல். பூரணம் யார் ஒருத்தர் பூரணமாக முழுமையானவராக இருக்கிறாரோ, அறிபவராய், உணர்பவராய், எல்லாவற்றையும் சாப்பிடுபவராய், பூர்ணத்தன்மை உடையவராய், முழுமையாக வியாபித்தவராய் யார் இருக்கிறாரோ பேர்பட்ட ஆத்மா. சாக்ஷாத் ஸ்வயம் ஜோதிஹி, தன்னைத்தானே ஒளிர்வித்துக் கொண்டு மற்ற எல்லா ஜீவனையும் அது ஒளிர வைக்கக்கூடிய காரணத்தினாலே ரஜஹா பரேஷா, இந்த ஆத்மா எல்லா அழுக்குகளிலுமிருந்தும் வேறுபட்டதா இருக்கின்றது. பிறப்பற்றதாகவும் இருக்கின்றது. அஜஹா, பிறப்பற்றதாகவும் இருக்கின்றது, இறப்பற்றதாகவும் இருக்கின்றது. பேர்பட்ட வாசுதேவன், பேர்பட்ட வாசுதேவன் பகவான் நாராயணகா, பேர்பட்ட அந்த நாராயணன் மாயையா, தன்னுடைய மாயின் காரணத்தினாலே ஆத்மனி அவதீயமானகா, தன்னுடைய மாயை வைத்துக்கொண்டு எல்லா ஜீவராசிகளையும் படைத்து எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளும் வசிக்கக்கூடியவராய், எல்லா ஜீவராசிகளுடைய அந்தர ஆத்மாவும் இந்த இருக்கக்கூடிய ஒரே பிரம்மன் தான். அதனாலே இதை உணர்ந்து கொள்வதுதான் நம்முடைய வேலை. அழகான உபதேசமானது வருகிறது. நாளை காலை மீண்டும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குரு